ஹலோ, வெல்கம் பேக் டு நதன் ரூபி கப்பல் சேனல். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரூபினா நானும் வீட்டை லீவில் நிற்கிறபடியால் ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். இது நான் எடுக்கலாம் சமையல் நீங்கள் பார்ப்பீங்களா? நான் அப்படி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. நாங்கள் 2 பேரும் சமைச்சா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சமையல் செய்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட், வயது முதிர்ந்த ஒரு ஆள் ரூபினாவோட சித்தி, அவங்களாம் இந்த சமையலை செய்ய போகிறாங்க. புதிய ஒரு டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு புதுசாக இருக்குது, ஆனால் இது இப்போ காலங்காலமாக தமிழர் சமைக்கிறதெல்லாம் அப்படித்தான். இது என்ன சொல்கிறது, அந்த அரைச்சி காய்ச்சின்னு மட்டும் சொல்லிடணும் இல்லை, அம்மியில் அரைச்சி காய்ச்சல் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன கறி காய்ச்சப்படும்? என்ன கறி? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கறி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே அதை செஞ்சு சாப்பிடுவீங்க. அப்படி ஒரு கறி தான் காய்ச்சப்புறம். மற்றது இதில் நாங்கள் நிறைய மண் பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த மண் பாத்திரம் எல்லாம் எங்கே வேண்டினாங்க, எவ்வளவு காசுன்றதையெல்லாம் இந்த வீடியோவுக்கு பின்னால் வர்ற வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியும். சரி, வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். உருவித்தான் எடுக்கணும், அதுதான் பேசணும், புரியுங்களா? சரி, சரி, நான் இப்போ இறால் கறி காய்ச்சறதுக்கு சட்டி வைக்க போகிறேன்னா, முதல் இந்த வெந்தயத்தை வறுத்தெடுப்போம். இந்த வெந்தயத்தை வறுத்தெடுப்போம். வெந்தயம் கூட போடலாம், எங்கட ருவினா சாப்பிடாது, அதுக்காகத்தான் கொஞ்சமாக போடுறேன். இல்லாட்டி வெந்தயம் கூட போட இறால் கறிக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த வெந்தயத்தை இதுக்கு இறக்கி கொட்டி வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயை விட்டுட்டு எங்களோட சமையல் கொஞ்சம் பிந்திட்டு
அக்கா கொஞ்சம் பெருஞ்சீரை சின்ன சீரண்டாக்கா வேண்டையில மறந்து போகணும் இந்த வாசத்துக்காக பெருஞ்சீரம் வேண்டாம் போயிட்டு மறந்து போனேன் கொஞ்சம் வாசமாக இருக்கு மதான் அதுக்காகத்தான் போட்டேன் நல்ல வாசம் வருது. என்ன சித்தி சமைக்கிறீங்க? இன்னைக்கு இறால் குழம்பு. வாவ், நல்ல வாசம் இப்பவே வருது. வெங்காய வாசம். வெங்காயம். ஏன் கருப்பு சட்டியில சமைக்கிறீங்க? இப்ப கருப்பு சட்டி சிவப்பு சட்டி தான் வருது. முந்தின நாட்கள் சமைச்ச மாதிரி சட்டியில சமைக்கிறா இந்த இப்ப பழைய முறையை கொண்டு வர போறோம். எங்கட அம்மா நல்ல டேஸ்டியா இருக்க மாட்டோம். எங்கட அம்மாவே எல்லாம் முந்தி இதுலதான் சமைக்கிறவே. இப்ப என்ன போட போறீங்க? இந்த பாருங்க இப்ப நான் கருவேப்பிலை ரொம்ப போட போறேன். சரியா? நீ கிளற போறீங்க? இந்த கருவேப்பிலை ரொம்ப போட்டுருக்குது. கிளற பாப்பம். இந்த உண்டா உனக்கு தெரியாது. ஒரே வெக்கை. அது மட்டும் இல்ல இங்க கிடக்குற பாத்திரத்தை பாருங்க. வாவ், இவ்வளவு மொன்னியஸ்ட். வாவ், நல்ல வடிவா இருக்கா? அதான் மண் சட்டி. நல்ல நீட்டா இருக்கு பாய். அதான் 2 லேட் சமையல். அதே கடைக்கு போய் வாங்குனீங்களே? நான் பாய்தான் போய் வாங்குனேன். இந்த சட்டி என்ன விலை சித்தி? இந்த சட்டி வல்ல பாத்தீங்களா? 100 ரூபாய். இது 100 ரூபாய். போ பாத்தீங்களா? 100 ரூபாய்க்கு நல்ல விலையா இருக்கு. இது இது சித்தி அது 200 ரூபாய் 250 ஆகும். எல்லாம் சேர்த்து பண்ணதுல என்ன விலையாண்டு எனக்கு தெரியல. விலங்குக்காக சித்தி இது எவ்வளவு? அதான் எல்லாம் சேர்த்து பண்ணதுல என்ன தெரியல. எனக்கு பில் பார்க்கணும். இது எவ்வளவு பாய்தல்? 300 நினைக்கிறேன். இது பாருங்க பாவி, நீங்க வெளியில மண் சட்டியில வருது. இந்த பாத்தீங்கன்னா 350 ரூபாய். அதான் நான் சொன்ன இது பில் 350 ரூபாய். பில் போய் பார்க்கணும். இது 150 ரூபாய் போட்டுக்கிறாரு. அந்த பானை பொங்கல் பானை. வா, பானை சூப்பரா இருக்கு. தண்ணி ஊத்தி வச்சுக்கிறீங்களா பானைக்கு? நல்ல குளுமையா இருக்கு. பின்ன ஒன்று செய்வோம். சமைக்க முடிஞ்சா பிறகு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. நல்ல குளுமையா இருக்கு. ஆனா சுடுவுதே கேஸ். யார் உடைக்கிறீங்களோ தெரியாது. ஆனா என்ன உடைஞ்சிரும். அதான் பிரச்சனை. உடத்தை வச்சா அப்படியே கிடக்கு. எடுக்கலாம். அம்மா மாட்ட கொடுத்தீங்கன்னா கவனமா வைப்பேன். நல்ல வெக்கதானே. பிடிக்கிற கூலிங்கா இருக்கு. இங்க பாரு, நான் இப்ப ராலையும் போட்டு வதக்க போறேன். அதோட பொரிக்கத்தான் வதங்கு. எண்ணெயில தான் போட்டுட்டு பனியோட வெளியில கொஞ்சம் வதக்கினா தான் ரால் நல்லா இருக்கு. என்ன செய்வீங்க? எனக்கு காய்ச்சவே தெரியாது. நான் காய்ச்சல் என்ன செய்வேன்டா முதல் நீங்க என்ன செய்வீங்கடா? இறால், பச்சை மிளகா, மஞ்சள், உப்பு, தூள் மூண்டையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு தண்ணியை ஊற்றி அவிய விட்டுட்டு பாலை ஊற்றிட்டு வைக்கிறீங்க. சொன்னதா சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு அவிய விடுவேன். அவிய விட்டா பிறகு இந்த பால் புளிஞ்சிட்டு இந்த பாலையும் தூளையும் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படிதான் அன்ற காலத்துல சமைக்கிறது. அதோட நாள் கரை முடிஞ்சுது. ஆனா சித்தி அப்படி இல்லை. எல்லாம் பத்தாக்கி கிட்டாக்கி சும்மா அந்த வரையும் மனமே சும்மா அந்த மாதிரி தான் வருது. இந்த சட்டிக்கு போடாது. இஞ்சி 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 உள்ளி இஞ்சி மற்றது வந்து இது வந்து உருளைக்கிழங்கு. இது 2ஆம் பழம் 1ஆம் பழம் சித்தி 2ஆம் பழம். இது இறால் கறி. இறால் வந்து இறால் வந்து இனிக்கும். அதால இது வெந்தயம். கலப்பால் வெந்தயமே பிடிக்காது. ஆனா வெந்தயம் போடும். வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் கைக்காது. வெந்தயம் தான் நல்லா. பிடிக்காது. இப்ப மண் சட்டைக்கு சமைக்க லைட்டா மண் கடி விடாது. இல்ல
அது அவங்க அதுக்கு மாதிரியா செய்து தானே அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்க, நான் உருளைக்கிழங்கு போட போகிறேன். அதையும் போட்டு எல்லாம் பிதாட்டி போட்டு உருளைக்கிழங்கு அவிய வைக்காம அப்படியே போடுறீங்க? ஓ அது அவியில் அதோட இப்போ அதோட சேர்ந்து அவியும். அது தூள் பால் எல்லாம் விட்டுட்டு மூட போகிறோம். இது வெந்தயமா, வறுத்து வைக்க வெந்தயம். ஏனி இஞ்சி இஞ்சி போகிற தூள், சரி தூள் போட போகிறேன். தூளோ? ம், தூள் எவ்வளோ போடணும்? உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு போட. வந்து 2 கரண்டி போடுறா, இந்த கரண்டி இப்போ 3வது கரண்டி. உங்களுக்கு இது உரைப்பு குறை வேண்டாம், குறைவா போடுங்க. ஆனா இது மிளகாத்தூள் என்ன மாதிரி செய்யணும்னு சித்தி இன்னொரு காணொளி போடுவா. என்ன சொல்லுங்க, இறால் வந்து இனிக்கும். அப்ப கொஞ்சம் தூள் கூட போட்டா தான் நல்லா இருக்கும். உப்பெல்லாம் போட? உப்பு இனித்தான் போட போறேன். 3 கரண்டி தூள் போட்டுருப்பா சித்தி இந்த கறிக்கு. உரைக்காது, விவேறு உரைப்பு சாப்பிடா, நம்ம தான் பிரச்சனை. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. எங்களுக்கு சொல்ல தெரியல, சித்தி ஏதோ தண்டை கணக்குக்கு பார்த்து போடுது. இனி பால் விட போறேன்னா, பால் எவ்வளோ சித்தி? ஒரு அரைத்தங்க. ஓ ஒரு கொஞ்சம் இது உங்களுக்கு காண அவியக்கூடிய அளவுக்கு விட்டீங்கண்டா சரி. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பால் விட்டு அவிய விட போகிறோம். ம், இதெல்லாம் தண்ணியா வேணுமெண்டா கொஞ்சம் கூட பால் விடணும், நல்லா கட்டியா வரணும்டா கொஞ்சம் குறைவா விட்டீங்கன்னா சரி. உருளைக்கிழங்கள் தூள்கள் இதுகள் அவிக்க வேணுமே இல்லை, அதான் விட்டு கிடாக்கு. இப்போ வேணுங்க, நான் இஞ்சியும் போட போகிறேன். அரைச்சி வச்சிருக்கிறத போட்டால் எல்லாம் சேர்ந்து அவியும். நல்லா கணக்காக இருக்கு உரைப்பெல்லாம். வேணுண்டா தானே நான் சரி, இது இருக்கா மூடுவோம் அவியட். பாரு இதெல்லாம் கழுவிட்டு வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேண்டாலும் போகணும். உருளைக்கிழங்கு அவியணும் இல்லை. ஓ திறந்து பார்த்தா உருளைக்கிழங்கு இறால் அவிஞ்சிடும், கிழங்கு கொஞ்சம் அவிய நேரம் செல்லும். ஓ பார்த்துட்டு சும்மா மெல்லிய தரையில் விடலாம். சரி, அடுத்த சனி ஞாயிறு தான். ஏன்னா நாங்கள் அண்டசுரம் போகணும், சமையல் போடையில. எல்லாம் கழுவி அந்த அதில் கவிட்டு விடுவோம். அப்போ கட்டு படாமல் உடையாமல் இருக்கும். இந்த குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுது. நான் இதை இறாக்க போகிறேன். கறி முடிஞ்சு இறாக்குறேன்னா இங்கே வச்சு விடுவேன் மாறட்டும். சரி.